ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் அழகி சிங்கர் திருவடிகளே சரணம் சரணம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் பாக்யம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அடியனுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். 108 திவ்யதேசங்களிலே வட மாநிலத்திலே சேவை தரக்கூடிய திவ்யதேச பெருமாளை எல்லாம் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே கடிநகர் என்னும் தேவப்பிரயாகை அற்புதமான திருத்தலம், மிக கடுமையான யாகத்தை பிரம்மா உள்ளிட்ட தேவர்கள் நடத்திய திருத்தலம் இந்த திருத்தலம். பிரயாகை என்று சொன்னாலே ஸ்நானம் செய்வதற்கான திருத்தலம். ரிஷிகேசத்திலிருந்து பத்ரிநாத் செல்லக்கூடிய பாதையிலே இந்த கேத்திரம் அமைந்திருக்கிறது. இந்த கேத்திரத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தத்திலே நாம் ஸ்நானம் செய்தோமானாலும், ஒரு நொடிப்பொழுது தங்கினாலும் வைகுண்ட நாதனுடைய அருளுக்கு பாத்திரபூதனாவோம் என்று சொல்லப்பட்டுள்ளது. முக்கியமாக தேவப்பிரயாகையை தேவர்களெல்லாம் கூடி தொழுதிருக்கிறார்கள். அதிலே இந்திரனும் அக்னியும் யமனும் நைருதியும் வருணனும் வாயுவும் குபேரனும் ஈசானமூர்த்தியும் தொழுத பெருமாள். 16,000 முனிவர்கள் போற்றி தொழுத பெருமாள். தேவர்கள் எல்லோரும் கூடி யாகத்தை நடத்திய பெருமாள். மற்றைய தேசங்களில் திவ்யதேசங்களெல்லாம் யாகம் நடத்தப்பட்டாலும் பிரயாகையிலே செய்யப்படக்கூடிய யாகம்தான் ஸ்ரீமன் நாராயணனை அடைவது என்ற சொன்ன அடிப்படையிலே அனைத்து முனிவர்களும் கூடி ஒரே நேரத்திலே யாகம் செய்து பூர்ணாகுதியை நிகழ்த்தினார்களாம். அந்த பூர்ணாகுதி மிக பெரும் ஜோதியாக எழுந்து ஆதி முதல்வனை காண்பித்து தந்ததாம். எனவே இந்த தேவப்பிரயாகையை கடிநகரிலே எல்லோரும் பெருமாளுடைய திருவடியிலே அடைக்கலம் புகுந்தாதாம். அப்படிப்பட்ட இதைவிட சிறப்பான திவ்யதேசம் எது என்று ஆழ்வார் கேட்கிறார். எனவே ரிஷிகேசத்திலிருந்து பத்ரிகாசனம் செல்லக்கூடிய பகுதியில் இது அமைந்திருக்கிறது. நாம் யாத்திரையாக செல்லும் பொழுது தகுந்த நபரை அழைத்து கொண்டு சென்றால் இந்த கடிநகர் என்னும் தேவப்பிரயாகை நமக்கு அற்புதமான ஒரு திருத்தலமாக விளங்கும். கடிநகருக்கு நாமும் பிரார்த்தனை செய்து கொண்டு நடந்தால் அந்த எம்பெருமானி அருளுக்கு பாத்திர புதன்களாக நாமும் விளங்கலாம். தேவப்பிரயாகையிலே காட்சி தரக்கூடிய தேவப்பெருமானை ஸ்ரீமன் நாராயணனை நாமும் வணங்கி நலம் யாவும் பெறி. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.